போகிற வழியில் மனைவி ஹமீதாவின் குதிரை இறந்து விழ அவருக்கு யாரும் குதிரை தந்து உதவ முன்வராமல் போக கலங்கி போன ஹுமாயூன் தன் குதிரையை மனைவிக்கு தந்து தன் சமையல்காரர் அமர்ந்திருந்த ஒல்லி பிச்சானான ஒட்டகத்தை கடன் வாங்கி அதில் பயணத்தை தொடர்ந்தார். எம்பி நடைபோட்ட ஒட்டகத்தின் மீது கோணல் மாணலாக மன்னர் அமர்ந்து வந்த உருக்கமான காட்சி அவருடைய தோல்விகளுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் 8 மாத கர்ப்பிணியான ராணி ஹமீதாவிற்கு மசக்கை வந்தது. மாதுளம்பழம் சாப்பிட வேண்டும் போலிருக்கிறது என்றார் கன்னம் சிவக்க கணவரிடம். பாலைவனத்தில் மாதுளம்பழமா என்று பாதுஷா திகைத்த போது தொலைவில் இருந்த ஒரு ஒட்டகத்தில் வியாபாரி ஒருவர் வந்து சேர அவரிடம் ஒரு கூடையில் மாதுளம்பழங்கள். அவரிடமிருந்து மாதுளம்பழங்களை வாங்கி கொண்டு ஹமீதா அருகில் நெருங்கிய ஹுமாயூன் புன்னகையுடன், ஆச்சரியமாக இருக்கிறது. உன் வயிற்றில் இருப்பது யார்? பாலைவனத்தில் கூட நீ கேட்கிற பொருள் கிடைக்கிறதே என்றார். நியாயமான கேள்வி. சிந்து மாகாணத்தின் எல்லைக்குள் பாலைவனத்துக்கு நடுவே அமைந்திருந்த அமர்கோட் என்னும் சிற்றூருக்கு ஹுமாயூன் பரிவாரம் வந்து சேர்ந்தவுடன் ஒரு வழியாக ராணா பிரதாப் என்னும் குறுநில மன்னர் மனமிறங்கி அன்புடன் வரவேற்க அக்டோபர் 15 கிபி 1542 15 வயதான ஹமீதாவுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. கூடியிருந்தோர் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்ய தன் கவலைகளையெல்லாம் மறந்து ஆனந்த கண்ணீர் வடித்த ஹுமாயூன் அக்பர் என்று குழந்தைக்கு பெயரிட்டார். மீண்டும் அரியணை. வெற்றி கொடி நாட்டிய ஷெர்ஷா காபூலில் இருந்து வந்த நீங்கள் அங்கேயே திரும்பி சென்றாக வேண்டும் என்று ஹுமாயூனுக்கு திட்டவட்டமாக கட்டளை பிறப்பித்து விட்டாரே தவிர துரதிர்ஷ்ட ஹுமாயூனுக்கு அதுவும் கைகூடி வரவில்லை. சகோதரர்கள் ரூபத்தில் சோதனைகள் மேலும் அவரை தொடர்ந்தன. இந்தியா கை நழுவி போன பிறகாவது சகோதரர்களின் பகை விலகும் என்று எதிர்பார்த்த ஹுமாயூன் நம்பிக்கையுடன் சிந்து நதியை கடந்து காந்தஹார் நகரை நோக்கி முன்னேறினார். பிறகு சொந்த மண்ணான தந்தை பாபர் முன்பு கோலோச்சிய காபூல் செல்லலாம் என்பது திட்டம். ஆனால் வந்த செய்தி அவர் ஆர்வத்தை எல்லாம் குலைத்தது. காபூலை நிர்வகித்து வந்த காம்ரான் ஹுமாயூனை சிறைப்பிடிக்க அஸ்காரி தலைமையில் படை ஒன்றை அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தி. சகோதரர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை கூட நடத்த முடியாத ஹுமாயூன் வேறு வழியில்லாமல் மனைவி ஹமீதாவையும் மிகவும் விசுவாசமான 40 வீரர்களையும் மட்டும் அழைத்து கொண்டு பாரசீகம் நோக்கி கிளம்பினார். அக்பர் பிறந்து 16 மாதங்கள் ஆன சமயம் அது. விரைக்கும் டிசம்பர் மாத குளிரில் பனிமலைகளை குழந்தைகள் கடக்க முடியாது என்று முடிவு கட்டிய ஹுமாயூன் பாரசீகம் கிளம்புவதற்கு முன் அக்பரை செவிலி தாயார்களிடம் ஒப்படைத்தார். ஹுமாயூன் தப்பிச் சென்ற சில மணி நேரங்களில் அஸ்காரியின் படை அவர் தங்கியிருந்த இடத்தை சூழ்ந்து கொண்டது. உள்ளே நுழைந்த அஸ்காரி அக்பரை கொல்லாமல் விட்டதோடு குழந்தையை எடுத்து கொஞ்சிவிட்டு தன் மனைவியிடம் ஒப்படை